ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. கிட்ஸ் இருக்கிற வீட்டில் பெரும்பாலும் நம்ம மாவு அரைச்சி வச்சுட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருங்கும்போது குயிக்காக ஒரு தோசை 2 தோசை ஊற்றி கொடுத்தாலே அவங்க திருப்தியாக சாப்பிட்டுக்குவாங்க. நம்ம வீட்டில் எப்போவுமே மில்லட் மாவு தாங்க. எப்போவுமே இட்லி அரிசி கூட சம அளவு மில்லட் ஏதாவது கலந்து ஊற வச்சு தான் நம்ம அரைச்சி வச்சுப்போங்க. மதியம் பாருங்கள் சாதம் வச்சாச்சுங்க. வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வச்சிடலாம். நம்ம இல்லை இந்த பச்சையாக அரைச்சி வைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான். பட் அது கூடயே நம்ம வெந்தயம் சேர்த்து வறுத்து பொடி பண்ணி செய்வோம். பெருங்காயம் சேர்ப்போம், தேங்காய் சேர்க்க மாட்டோம், புளி சேர்ப்போம். அந்த மாதிரி வச்ச ஒரு வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் இது. அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குது. வெண்டைக்காயை வந்து நல்ல எண்ணெயில் நல்லெண்ணெயில் வதக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப குலையாமல் நல்லா ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெண்டைக்காய் குழம்பு வைக்கும்போது சின்ன வெங்காயம் கொஞ்சம் முழுசாகவும் பூண்டு கொஞ்சம் முழுசாகவும் போட்டு தாளிச்சிட்டோம்னா அது கடிபிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எப்பவும் போல் நம்ம பருப்பு பொடி தான். என்ன ஒரே பருப்பு பொடியே சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. இதில் அவ்வளோ ஒரு ப்ரோட்டீன் இருக்குது. இந்த பவுடரில் நம்ம வந்து நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாங்க, சாதத்துலேயும் பசு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா சட்னி கொஞ்சம் தோசைக்காக அரைச்சிருந்தாங்க. இதை வந்து பச்சை சட்னி அப்படிம்பாங்க. எதையுமே நம்ம வதக்காமல் அப்படியே இன்ஸ்டண்ட்டாக அரைக்கிறது தான். இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு சொன்னால் இதை அடிக்கடி எங்கள் வீட்டில் கேட்பாங்க. ஸோ அதனால் புதினா பச்சை சட்னி அப்படிங்கிறது எங்கள் வீட்டில் வச்சுருக்காங்க பேர். தோசை ஊற்றியாச்சுங்க, பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு கூடவே கொஞ்சமாக பருப்பு பொடியும் புதினா சட்னியும் வச்சு தான் நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம். நீங்கள்லாம் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். நம்ம வீட்டில் செய்கிற எல்லா சமையலுமே பார்த்துட்டிங்கன்னா பாரம்பரிய முறையில் தான் இருக்கும். அதாவது அந்த காலத்தில் நம்ம பாட்டி சமையல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே நாங்கள் சமைக்க மாட்டோம். ஸோ ஃப்ரூட்ஸை டெய்லியும் மறக்காமல் எடுத்துக்கோங்க. கிட்ஸுக்கும் கொடுங்க. ஏன்னா இப்போ இருந்தே அந்த மாதிரி நம்ம வந்து கிட்ஸுக்கு சொல்லி கொடுத்தா தான் அவங்க ஃப்யூச்சரில் அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம வந்து தோசை வச்சுட்டு பருப்பு பொடி வச்சாச்சுங்க. கொஞ்சமாக நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். விருப்பப்படுறவங்க நீங்கள் நெய் சேர்த்து கூட கொடுக்கலாம். நெய் சேர்க்கும்போது லைட்டாக சூடு பண்ணி உருக்கிட்டு கொடுங்க, அப்படியே சேர்த்து கொடுக்க வேணாம். பாருங்கள், இந்த பருப்பு பொடி வந்து நீங்கள் நான் சொல்கிற அந்த ரேஷியோவில் செய்யுங்க. ஏற்கனவே அங்கே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு மனமாக இருக்குங்க. நம்ம கடையில் போயிட்டு இதுக்காக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. கூடவே வந்து நம்ம பச்சை சட்னி புதினா சட்னி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் வச்சுட்டு 2 தோசை சாப்பிட்டாச்சுங்க. மதியத்துக்கு லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணி லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டாச்சு. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்குற நீங்கள் அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீட்டு பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கிறதுனால ஒரே சவுண்டாக இருக்குது. நேற்றுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவரான சவுண்டு. ஸோ அதனால் எந்த வீடியோவை என்னால் போட முடியல. ஸோ ஏன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல அப்படிங்கிறது தான் மெயின் இல்லை. ஸோ அதனால் அவங்களாம் வேலைக்கு வரத்துக்கு முன்னாடியே மார்னிங் வந்து இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடுத்து வச்சிட்டேங்க. ஸோ நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு தயவு செஞ்சு அந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டெய்லி ரெசிபிஸ் இந்த 1 மினிட் வீடியோ போடுறோம் இல்லையா, அதில் அன்றைக்கி என்ன ரெசிபிஸ் செஞ்சு நான் வீடியோவாக போட்டிருக்கேனோ அதில் யாருக்கெல்லாம் இந்த ரெசிபி பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஒரு ஹாய் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.